வீக்கெண்ட் வரப்போகுது அப்படின்னாலே நம்மளோட ஒன் ஆஃப் த பிளான்ஸ்ல கண்டிப்பா இருக்கக்கூடிய விஷயம் ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம். ஒரு டின்னர் ஹோட்டல்ல போய் ஃபேமிலியோட சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ்க்கு பர்த்டேவா ஹோட்டல்ல போய் ட்ரீட் கொடுக்கலாம். ஸோ எல்லாமே சரௌண்ட்ஸ் தட் ரெஸ்டாரண்ட். அந்த ஃபுட் அப்படிங்கிறது நம்ம எல்லாரோட லைஃப்லயுமே இயர்ஸ் போக 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 அதுக்கான டிமாண்டும் அதுக்கான கிரேஸும் ரொம்ப நிறைய தான் ஆயிட்டு இருக்கு. ஸோ ரெஸ்டாரண்ட் பிசினஸ் ஓனர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல என்னென்ன பண்ணலாம், அவங்களோட கஸ்டமர் பேஸை எப்படி எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாங்கிறத தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நான் சௌமியா அண்ட் இது என்னோட சேனல் சௌமியா ஸ்ரீனிவாசன். நம்ம நிறைய பேரு இன்ஸ்டாகிராம்ல ஸ்க்ரால் பண்றப்ப புது புது ஃபுட் ரீல்ஸ் வரும். சோ உடனே அந்த ஸ்பாட்டை விசிட் பண்ணணும்னு யோசிப்போம். அந்த ஸ்பாட்டை நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஃபேமிலிக்கோ ஷேர் பண்றோம். சோ ஃபுட் அப்படின்றது எப்பயுமே ஒரு எக்ஸைட்மெண்ட் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நீங்க ரெஸ்டாரண்ட் ஓனரா இருக்கீங்கன்னா நான் சொல்லக்கூடிய டிப்ஸை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கான டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க ரொம்ப சிம்பிளா நீங்க முடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், எப்பயுமே கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல் ஒன்னு கிரியேட் பண்ணி அதை பக்கா ஆப்டிமைஸ்டா வச்சுக்கோங்க. கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல் அப்படிங்கிறது இப்ப யாராவது ரெஸ்டாரண்ட் நியர் மீ, ரெஸ்டாரண்ட்ஸ் இன் கோயம்புத்தூர், ரெஸ்டாரண்ட்ஸ் நியர் ரயில்வே ஸ்டேஷன் ஈரோடு அப்படி தேடுறப்ப கூகுள் ஒரு லிஸ்ட் கொடுக்குது இல்லைங்களா? அந்த லிஸ்ட்ல உங்களோட ரெஸ்டாரண்ட் வரல அப்படின்னா உங்களுக்கான வாக்கின்ஸ் கண்டிப்பா இருக்காது. ஏன்னா ஆன்லைன்ல தேடுறவங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் பண்றது இந்த கூகுள்ல தான். அந்த லிஸ்ட்லயே நீங்க இல்லைன்னா அந்த கஸ்டமர்ஸ் எல்லாத்தையும் நீங்க மிஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். சோ கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல் உங்களுக்குன்னு ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டு அதுல அழகழகா போட்டோஸ் எடுத்து போட்டுக்கோங்க. உங்க ஃபுட்டோட போட்டோஸ், ரெஸ்டாரண்டோட போட்டோஸ். பாக்குறதுக்கு அழகா இருந்தாதான் டேஸ்ட் நல்லா இருக்குங்கிற ஒப்பீனியன் நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் இருக்கு. பாக்குறதுக்கே நல்லா இல்லைன்னா டேஸ்ட் பண்றதுக்கே யோசிப்பாங்க. சோ பாக்குறதுக்கு அழகா இருக்க மாதிரி அப்படைசிங்கா நிறைய போட்டோஸ் எடுத்து அதுல அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுலதான் உங்களோட கஸ்டமர்ஸ் ரேட்டிங்ஸ், ரிவ்யூஸ் இதெல்லாம் கொடுப்பாங்க. உங்களோட லொகேஷன், உங்களோட போன் நம்பர் இதெல்லாம் ப்ராப்பரா பக்காவா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல் எப்படி கிரியேட் பண்றதுன்னு தெரியலன்னா என்னோட சேனல் வந்துட்டு உள்ள போய் பாத்தீங்கன்னா கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல்னு சர்ச் பண்றப்ப 2-3 லைவ் வீடியோஸ் இருக்கும். அதுல போயிட்டு நீங்க கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி கிரியேட் பண்றது, எதையுமே மிஸ் பண்ணாம எப்படி டாப்ல வருதுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம்ல போட்டோஸ் அப்லோட் பண்றப்ப ஜஸ்ட் லைக் தட் எல்லா ப்ராடக்டையும் ஒன்னா வச்சு போட்டோ எடுக்காதீங்க. கடையை மட்டும் போட்டோ எடுத்து போடாதீங்க. நிறைய ரெஸ்டாரண்ட் ஓனர்ஸ் பண்ற மிஸ்டேக் இதுதான். அழகா ஒரு பிளேட்ல ஃபுட்டை பிரசன்ட் பண்ணி, இல்ல அழகா ஒரு தலவாழை இலை போட்டு ஃபுட்டை பிரசன்ட் பண்ணி அதை போட்டோ எடுத்து போட்டீங்கன்னா தான் அதுக்கான ரீச் அதிகமா இருக்கும். ஏன்னா இன்ஸ்டாகிராம்ல நான் ஸ்க்ரால் பண்ணிட்டே இருக்கிறப்ப எந்த ப்ரொஃபைல் எந்த நேம்லாம் எனக்கு பாக்குறதுக்கு முன்னாடி அது அழகா இருக்கா இல்லையா, அது என் கண்ணை பறிக்குதா இல்லையாங்கிறது தான் என்னோட முக்கியமான குறிக்கோளே. அது அப்படி பறிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் தான் என்ன ரெஸ்டாரண்ட் பேருன்னு நான் பாப்பேன். அதுக்கப்புறம் தான் அதுக்குள்ள போய் அது எந்த ஊர்ல இருக்கு, எந்த இடத்துல இருக்குங்கிறத நான் பாப்பேன். இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி இந்த போட்டோவை நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிருப்பேன், ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிருப்பேன், இவ்வளவும் நான் பண்ணிருப்பேன். சோ நல்ல லைட்டிங்ல அழகா பிரசன்டபிளான கலர் காம்பினேஷன்ல வச்சு அந்த ஃபுட்டை போட்டோ எடுத்து போட ட்ரை பண்ணுங்க. சோ அதுக்குன்னு சில ஆங்கிள்ஸ் இருக்கு. 45 டிகிரி ஆங்கிள் வார்ம் லைட் செட்டிங்ஸ்ல வச்சு எடுத்தா ஃபுட் அழகா இருக்குங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி ஆங்கிள்ஸை ஃபாலோ பண்ணிட்டு உங்களோட போட்டோகிராஃப்ஸ் எடுத்து நீங்க சோஷியல் மீடியால போட்டாலும் சரி, வெப்சைட்ல போட்டாலும் சரி, ஸ்விக்கி ஜொமேட்டோல அப்லோட் பண்ணாலும் சரி, எல்லாத்துக்குமே இதே போட்டோஸ் கொடுக்குற மாதிரி பாத்துக்கோங்க. மூணாவது விஷயம், ஸ்விக்கியோ ஜொமேட்டோவையும் உங்களோட அடிஷனல் வெப்சைட்டா பாருங்க. அது இன்னொருத்தரோட வெப்சைட் தானே, அதுல ஜஸ்ட் ஆர்டர் மட்டும் தான் வரும்னு யோசிக்காதீங்க. அதுல அழகா ஃபுட்டை டிஸ்கிரைப் பண்ணி எழுதுங்க. சில இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிட்சாக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இருக்கு, பர்கருக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி நீங்க உங்க ப்ராடக்ட்டை டிஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃபுட்டை டிஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு ரிலவெண்டா அழகான ஒரு போட்டோ எடுத்து அதுல அப்லோட் பண்ணுங்க. கூகுள்ல போய் ஒரு போட்டோ எடுத்து போடாதீங்க. அப்ப அவங்களுக்கு என்ன தோணும், நான் ஆர்டர் பண்ண ஃபுட்டு வேற, வந்திருக்கிற ஃபுட்டு வேறங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வரும். உங்களோட ப்ராடக்டையே எடுத்து அதுல அப்லோட் பண்ணுங்க. சோ ஈஸியா அதேதான் நான் போன்ல பார்த்ததுதான் நேர்லயும் இருக்கு அப்படிங்கிறப்ப அவங்க உங்களோட ரெகுலர் கஸ்டமரா ஈஸியா மாறிடுவாங்க. நாலாவது விஷயம் என்னன்னா, இன்ஸ்டாகிராம்ல நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய கான்டென்ட் ஃபார்முலா. இன்ஸ்டாகிராம் தான் உங்களுக்கான பக்காவான பிளாட்ஃபார்முங்க, அதுல டவுட்டே கிடையாது. அதுல மினிமமா வாரத்துக்கு 3 டைம் ஆவது போஸ்ட் பண்ணுங்க. ஒரு வீடியோ, ஒரு கெரவுசல், ஒரு போட்டோ இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஸ்டோரிஸ் எல்லா நாளுமே நீங்க போடலாம். ஒரு நாளைக்கு 3 ஸ்டோரி 4 ஸ்டோரி கூட நீங்க போடலாம். இப்ப வீடியோவா எடுக்கிறீங்கன்னா உங்களோட கிச்சன் வீடியோ, குக்கிங் வீடியோ, பிஹைண்ட் த சீன்ஸ்ல நடக்கக்கூடிய ஒரு வீடியோ, கஸ்டமர் உங்க ஃபுட்டை என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய வீடியோ, இது எல்லாமே நீங்க வீடியோஸ்க்கு வச்சுக்கோங்க. டிஷ் ஆஃப் த வீக் இல்ல ஸ்பெஷாலிட்டி ஆஃப் த வீக்னு சொல்லி அதெல்லாம் கெரவுசல் ஃபார்மேட்ல ஒரே டைம்ல நிறைய போட்டோ போஸ்ட் பண்ணுவோம் இல்லைங்களா, அததான் நம்ம கெரவுசல்னு சொல்றோம். தள்ளி விட்டு பாக்குற மாதிரி அதை கெரவுசல் ஃபார்மேட்டுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. போஸ்ட்னு வரப்ப அதுல உங்க கடையோட ஆஃபர்ஸ், இந்த இந்த டேல என்ன ஸ்பெஷலா இருக்க போகுது, இந்த டேல அதிகமா ஆர்டர் பண்ணப்பட்ட ஃபுட் எது, அந்த மாதிரி எல்லாம் நீங்க போடுறப்ப ஜஸ்ட் ஒரு சிங்கிள் போட்டோவா அழகா கேன்வால டிசைன் பண்ணியோ இல்லைன்னா ஜெமினாயில டிசைன் பண்ணியோ அழகா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம்.
நிறைய ரெஸ்டாரண்ட் ஓனர்ஸ் மிஸ் பண்ற விஷயம் இது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபெஸ்டிவ் மார்க்கெட்டிங். இது துணிக்கடைக்காரங்க பல பேர் பண்ணி பார்த்திருப்பீங்க. திவாலி ஸ்பெஷல், பொங்கல் ஸ்பெஷல், ரம்ஜான் ஸ்பெஷல், இப்படி எல்லாம் நிறைய லான்ச்சஸ் கொண்டு வருவாங்க. அதே மாதிரி உங்க ரெஸ்டாரண்ட்டுக்கும் அந்த ஃபெஸ்டிவ் சீசனுக்கு ஏத்த மாதிரி மெனு கொண்டு வாங்க. அந்த ஃபெஸ்டிவ் சீசனுக்கு ஏத்த மாதிரி மெனு இல்லைனாலும் பரவாயில்ல, மார்க்கெட்டிங்க மாத்துங்க. இப்ப சம்மர், வெயில் போட்டு வாங்குது. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா, உங்களோட மெனுல அடிஷனலா வர்ற எல்லாத்துக்குமே ஒரு டம்ளர் மோருங்கிற ஆப்ஷனை நீங்க கொண்டு வரலாம். பிக்சடா 100 ml 200 mlங்கிற மாதிரி பிக்சடா, அன்லிமிட்டட் கூட நீங்க சொல்ல வேண்டாம். இல்ல அது கூட சேர்த்து அடிஷனலா நீங்க என்ன பண்ணலாம், சம்மர் ஃப்ரெண்ட்லி தீம்ஸ் வச்சுக்கலாம். நீங்க போடுற போட்டோஸ் ஜஸ்ட் லைக் தட் போடாம சம்மர் ஃப்ரெண்ட்லியா இருக்கிற மாதிரி, ஒரு சன்லைட் இருக்க மாதிரி, ஒரு வார்ம் லைட் செட்டிங் இருக்க மாதிரி, கேன்வால டிசைன் பண்றப்ப சம்மர் டிஷ்ஷஸ்ங்கிற மாதிரி போட்டு நீங்க கொண்டு வரலாம். இப்ப குழந்தைங்களுக்கு எல்லாம் ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்க. சோ குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கிற டிஷ்ஷஸ் வந்து நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணலாம். குழந்தைங்க அடிக்கடி ஹோட்டல்ல கேட்பாங்க இனிமேல். அந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணலாம், நீங்க உங்களோட இன்ஸ்டாகிராம்ல வீடியோஸ் போடுறப்ப அஜினோமோட்டோ, பிரிசர்வேட்டிவ்ஸ் இதெல்லாம் நாங்க யூஸ் பண்றது கிடையாது, சேஃபான ஆயில்ல சேஃபா வந்து நாங்க சமைக்கிறோங்கிற மாதிரி வீடியோஸ் நீங்க போட்டீங்கன்னா அது பேரண்ட்ஸ்க்கு உங்க மேல ஒரு ட்ரஸ்டை ஏற்படுத்தும். சோ 2 கிலோமீட்டர் தள்ளி இருந்தாலும் பரவாயில்ல, இவங்க கிட்ட போய் வாங்கலாங்கிற ஒரு ஐடியாலஜிக்கு அவங்க வருவாங்க. நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கூகுள் ரிவ்யூ ஸ்ட்ராட்டஜி. இப்ப கஸ்டமருக்கு டைனிங் முடிச்ச உடனே நம்ம பில் எடுத்துட்டு போய் கொடுப்போம். பில்லுக்கு வந்து அவங்க பே பண்ணுவாங்க, கிளம்பிடுவாங்க. சோ பில் கொடுக்கறப்ப அதோட சேர்த்து ஒரு QR கோடையும் கொடுங்க. அந்த QR கோடு வந்து அழகா ஹாப்பினஸ் ரேட்டிங், உங்களோட ஹாப்பினஸ் எங்களோடயும் ஷேர் பண்ணிக்கோங்க, நீங்க கொடுக்குற ரேட்டிங் எங்க பிசினஸோட க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற மாதிரி அழகா அதுல வேர்டிங்ஸ் இருக்கிற மாதிரி போட்டுட்டு அதை அவங்க ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்குற மாதிரி பாருங்க. இல்ல உங்களோட வெயிட்டர் கிட்ட சொல்லிட்டு அதை அவங்க கிட்ட கேட்டு வாங்க சொல்லுங்க. ப்ரொவைடட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், நீங்க கொடுக்குற ஃபுட் இதெல்லாமே நல்லா இருக்குன்னா அதை கேட்கறதுக்கான கான்பிடன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். பில் பே பண்றப்ப மறக்காம இந்த QR கோட ஸ்கேன் பண்ணி ஒரு ரேட்டிங் கொடுங்கிற மாதிரி சிரிச்சுட்டே அவங்க கேட்டாங்கன்னா கண்டிப்பா கஸ்டமருக்குமே அந்த ஸ்மைல் இன்ஃபெக்ஷியஸா இருக்கும். உங்களுக்கான ரேட்டிங்ஸ் கொடுக்கறதுக்கு தயங்க மாட்டாங்க. இதை நான் சொல்றதுக்கு இம்பார்ட்டன்டான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல்ல லிஸ்ட் ஆகணும்னு சொன்னேன் இல்லைங்களா, குறைஞ்சது 50 கஸ்டமராவது 4.5 ஸ்டாருக்கு மேல ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் கொடுத்திருந்தாதான் உங்களோட ப்ரொஃபைல் டாப்ல லிஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. சோ அந்த மினிமம் வேல்யூவை நீங்க ரீச் பண்ணணும்னா வர எல்லார்கிட்டயுமே ரேட்டிங்ஸ் ரிவ்யூஸ் வாங்கினாதான் அது நடக்கும். லாஸ்டா நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், ஆனா ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, லோக்கல் இன்ஃபுளுசர் கொலாபரேஷன். லோக்கல் இன்ஃபுளுசர் கொலாபரேஷன்ங்கிறது இப்போ உங்களோட லொக்காலிட்டியில இன்ஸ்டாகிராம்ல ஒரு கிரியேட்டர் ஒருத்தங்க இருப்பாங்க, ஃபுட் ரிவ்யூ பண்றவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி பர்சன்ஸை இன்வைட் பண்ணி உங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்லி நீங்க உங்களுக்கு சர்வ் பண்ணி உங்க ஃபுட்டை பத்தி பேச சொல்லலாம். ஆனா இப்ப வந்து ஒரு ஃபுட் ரிவ்யூவர் வந்து பேசுறப்ப அது கண்டிப்பா காசு வாங்கிட்டு தான் பண்ணுவாங்கிற மாதிரி ஒரு பிம்பம் செட் ஆயிடுச்சு. சோ டைரக்டா ஒரு ஃபுட் ரிவ்யூவரை நீங்க கூப்பிடாம லைஃப் ஸ்டைல் விளாக் பண்றவங்க, டிராவல் விளாக் பண்றவங்க, ஃபேமிலி ரிலேட்டட் விளாக்ஸ் பண்றவங்க, அந்த மாதிரி பீப்புளை நீங்க இன்வைட் பண்ணிக்கோங்க. அதுவுமே 20,000 30,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ் எல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஜஸ்ட் ஒரு 5,000 10,000 குள்ள இருந்தாலுமே நீங்க ஒருத்தரை கூப்பிடுற இடத்துல அதே பட்ஜெட்ல ஒரு 4 பேரை கூப்பிட்டு வீடியோ போட சொல்லலாம். அப்ப உங்களுக்கான ரீச் வந்து இன்னுமே பெருசா இருக்கும். அவங்களும் க்ரோயிங் ஸ்டேஜ்ல இருப்பாங்க. அவங்க உங்ககிட்ட பெருசா மணி எதிர்பார்க்க மாட்டாங்க. கொலாபரேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தா போதும் யோசிப்பாங்க. நீங்களுமே அவங்களுக்கான ரெஸ்பெக்ட் ஈக்குவலா கொடுத்துட்டு அடிக்கடினா ஒரு 3 months 4 months ஒன்ஸ் கூட இந்த கொலாபரேஷன் நடக்கிற மாதிரி பாத்துக்கலாம். சோ எஸ், நான் எந்த பெய்டு ஸ்ட்ராட்டஜியும் சொல்லல, எந்த டெக்னிக்கலி ஹார்ட் ஸ்ட்ராட்டஜியும் சொல்லல. உங்க பிசினஸ்க்கு டெய்லி ஒரு ½ an hour ஆன்லைன்ல இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு மட்டும் தான் சொல்றேன். இன்னைக்கு உடனே போயிட்டு கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல் இல்லைன்னா கிரியேட் பண்ணிக்கோங்க. இருக்கிறவங்க அதை ப்ராப்பரா ஆப்டிமைஸ் பண்றதுக்கு எப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்து ஆப்டிமைஸ் பண்ணிக்கோங்க. உங்களால முடியலன்னா ஒரு ப்ராடக்ட் போட்டோகிராஃபரை ஹையர் பண்ணி உங்களோட ஃபுட்டோட போட்டோஸ் எல்லாம் அழகழகா எடுத்து வச்சுக்கோங்க. அதை ரெகுலரா போஸ்ட் பண்ணிட்டே இருங்க. சோ உங்களோட பிசினஸ்க்கு கண்டிப்பா ஃபுட் ஃபால்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். உங்க ரெஸ்டாரண்டோட நேம காமெண்ட்ல கொடுங்க. அதுக்கான ஸ்பெசிபிக் ஸ்ட்ராட்டஜி என்னன்றதை நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.